அனைவருக்கும் வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு பங்குனி மாதம் 18ஆம் தேதி திருதியை திதி பரணி நட்சத்திரம் கூடிய நாளில் ஏப்ரல் மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பங்குனி உத்திரம் என்பது தமிழ் மக்களின் வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருநாளாகும். பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்த திருநாள் பல்வேறு தெய்வங்களின் திருமணத்துடன் தொடர்புடையதாக புராணங்கள் கூறுகின்றன. பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம் சேரும் நாளை பங்குனி உத்திரம் என்கிறோம். இந்த நாளில் பல தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. அதனாலேயே இது திருமணங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் 2025 ஏப்ரல் 10ஆம் தேதி பிற்பகல் 12:24 தொடங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி பிற்பகல் 3:10 முடிவடைகிறது. பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் சிறப்பு நாள்தான் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திர நாளில் பல கோவில்களில் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குறிப்பாக சிறுபுலியூர் மற்றும் சிதம்பரம் கோவில்களில் இந்நாளில் திரளான பக்தர்கள் தீர்த்தமாடி இறைவனை வழிபடுவார்கள். பங்குனி உத்திர நாளில் தானம் கொடுப்பது, தர்ம செயல்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகிறது. இவ்வாறு செய்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கி நற்பெயர்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், திருமண தடைகள் போன்றவற்றை நீங்க பங்குனி உத்திர நாளில் சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நேர்மையான எண்ணங்களை வழங்கும். பங்குனி உத்திர நாளில் தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக முருகன் கோவில்கள் மற்றும் சிவன் கோவில்களில் இந்த நாள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும். கோவில்களில் திருக்கல்யாணம், அபிஷேகம், தீபாராதனை போன்ற சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறும். பங்குனி உத்திரம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் நல்லிணக்கம், செல்வம், பொருள், ஆரோக்கியம் போன்ற நற்பெயர்கள் பெறலாம். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். மாத தொடக்கத்தில் கும்பராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது யோகம்தான். தொட்டது துலங்கும், தொழில் வளம் மேலோங்கும், செல்வ வளம் பெருக, நண்பர்கள் வழிகாட்டுவர், வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அதிகார பதவி கிடைக்கலாம். தள்ளிப்போன காரியங்கள் தானாக நடைபெறும். பெற்றோரின் ஆதரவு திருப்தி தரும். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். மேலும் மீனத்தில் உள்ள சுக்கிரன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுர குருவான சுக்கிரன் வக்ரம் பெறுவது நன்மைதான். அவர் புதனோடு இணைந்திருப்பதால் பொருளாதார நிலை உயரும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். தொழில் வெற்றி நடை போடும். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகி செல்வர். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் நேரம் இது. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாக வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வரலாம். பிப்ரவரி 7ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். செவ்வாய் உங்கள் ராசிநாதன் மட்டுமின்றி 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர். எனவே அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். வளர்ச்சி அதிகரிக்கும். வாகன யோகம் உண்டு. வியாபாரத்தை விரிவுபடுத்த எடுத்த முயற்சி வெற்றி பெறும். வாங்கி கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துக்கள் முடிவிற்கு வரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் உண்டாகும். கூடுதல் வருமானம் திருப்தி தரும். ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மீண்டும் மீனராசிக்கு செல்கிறார். அங்கு நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிப்பதால் நீச்சபங்க ராஜயோகம் உருவாகிறது. அது மட்டுமின்றி புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் அமைவதால் வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும். வியாபாரம் சூடு பிடிக்கும். புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு புதிய
பாதையை அமைத்துக் கொள்வீர்கள். சனி பகவான் மீனராசியில் இருந்து தனது 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் களத்திரஸ்தானமான ரிஷபராசியை பார்க்கிறார். இதன் பலனாக ஆணானால் மனைவியும் பெண்ணானால் கணவனும் விரக்தி மனப்பான்மையுடன் இருப்பார்கள். மனக்குழப்பம் மனக்கவலைகள் அதிகமாகும். கணவன் மனைவி இடையே பணம் சம்பந்தமான பற்றாக்குறை பிரச்சனைகள் உண்டாகும். குடும்ப உறவுகள் சுமூகமான நிலை குறையும். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறான செயல்களை இப்போது உங்களுக்கு எதிராக கட்சி கட்டி கொண்டிருக்கும். செய்த தவறை சரி செய்து தவறை திருத்திக் கொள்ளுங்கள். சிரமம் குறையும். எந்த பிரச்சனைக்கு சிரமம் வந்தாலும் கணவன் மனைவி குடும்பத்தினர் கலந்து பேசி யார் சொல்வது சரி என்று கௌரவத்தை பார்க்காமல் விட்டு கொடுத்து முடிவெடுங்கள். சனி பகவானின் 6ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு தொழிலை குறிக்கும். சிம்ம ராசி மீது பதிகிறது. விருச்சிக ராசிக்கு சிம்ம ராசி தொழில் நிலையை நிர்ணயிக்கிறது. சூரியனின் மகன் சனி ஆவார். சனி தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் பிரச்சனைகள் உண்டாகும். அரசாங்கம் அரசு அதிகாரிகளால் பிரச்சனைகள் சந்திக்க நேரும். தன்னை விட உயர்நிலைகளில் இருப்பவர்களால் சிரமங்களை அடைய நேரும். தொழில் வகையில் பணம் கொடுக்கல் வாங்கலில் தடைகள் உண்டாகும். உங்களை விட கீழானவர்களின் உதவி ஆலோசனை உங்களுக்கு நன்மை தரும். அவர்கள் ஆதரவு உதவி காப்பாற்றும். ராமனையும் சீதையும் அவர்களை விட கீழானவர்கள் குகன் அனுமன் சுக்ரீவன் ஜடாயு போன்றவர்கள் காப்பாற்றியது போன்று காப்பாற்றப்படுவீர்கள். வயதானவர்கள் விதவைகள் வாழ்க்கை அமையாதவர்கள் போன்றவர்களின் ஆதரவு ராமனுக்கும் சீதைக்கும் சபரி உதவி செய்து ஆசீர்வாதம் செய்தது போன்று உதவி செய்து உங்களை காப்பாற்றுவார்கள். இது நாள் வரை யார் உதவி செய்வார்கள் என்று எண்ணி மதித்து வாழ்ந்தீர்களோ அவர்களின் உண்மை ரூபம் இப்பொழுது தெரிய வரும். சனி பகவான் உங்களுக்கு கஷ்டம் சிரமம் தந்து உண்மையான உறவுகளையும் நண்பர்களையும் அனுபவம் மூலம் அடையாளம் காட்டுவார். பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி தாக்கம் குறையும். வேலைக்காரர்களால் பிரச்சனைகள் தொழில் தடை உண்டாகாமல் கவனித்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் தனது 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பம் கல்வி செல்வம் வருமானம் மேன்மை ஆபரணம் இவைகளை குறிக்கும் தனுசு ராசியை பார்க்கிறார். சனி பகவான் தனுசு ராசிநாதனான குருவிற்கு நட்பு கிரகமாகும். மேலும் சனி பகவான் தற்போது மீன ராசியிலேயே அமர்ந்துள்ளார். அதனால் இந்த 10ஆம் பார்வை மூலம் சில நன்மைகளை தருவார். பிரச்சனை சிரமங்கள் வரும்போது சிரமத்தை தந்து இறுதியில் யாராவது ஒருவர் உதவி கிடைக்க செய்வார். இந்த வருடம் ராகு கேது பெயர்ச்சியில் சாப கிரகமான கேது பகவான் விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார். சிம்ம ராசிக்கு வரும்போது கேது சனியுடன் இணைந்து தொழிலில் பல பிரச்சனைகளை அனுபவிக்க செய்வார். 1988ஆம் வருடம் மார்ச் மாதம் முதல் 1989 செப்டம்பர் மாதம் வரை என்ன விதி பலன்களை அனுபவித்தீர்கள் என்பதை நினைவுபடுத்தி பாருங்கள். இப்போது அனுபவிக்க போகும் பலன்கள் தெரியும். சனி பகவான் தரும் பாதிப்புகள் நீங்கள் சனிக்கோ நவகிரகங்களுக்கு விளக்கு போடுவது சனிக்கிழமை விரதம் இருப்பது கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் சனியின் தாக்கம் விலகாது. கணவன் மனைவி வம்சத்தில் உண்டான பெண் சாபத்தை அறிந்து அதனை நடைமுறை செயல் மூலம் நிவர்த்தி செய்து சனியின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும்.